அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல எப்படி ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 12th சொல்லியிருந்தோம். அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு 11th சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோல 11th பயாலஜில எப்படி ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு 11th பயாலஜில இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்னா 27 லெசன்ஸ் இருக்கு. பாட்னில 15 லெசன், சுவாலஜில 12 லெசன், பயோபாட்னி 15, பயோசுவாலஜில 12 லெசன், மொத்தம் 27 லெசன்ஸ் படிக்கணும். நமக்கு இன்னும் மொத்தம் எவ்வளவு நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 30 நாள் தான் இருக்கு. இந்த 30 நாள்ல ஒரு நாளைக்கு ஒரு லெசன் படிச்சா கூட 27 லெசன் தான் என்ன பண்ண முடியும். அந்த 27 லெசனை ஒரு நாளைக்கு ஒன்று அப்படிங்கன்னா படிக்க முடியும். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் இருக்கும். எனக்கு 30 மார்க்ஸ் போதும், 50 மார்க்ஸ் போதும், அல்லது 70 மார்க்ஸ் போதும் அப்படிங்க நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நான் சொல்றதை மட்டும் நீங்க என்ன பண்ணீங்க ஃபாலோ பண்ணீங்க. அந்த லெசன்ஸ் நீங்க ரிப்பீட்டடா படிச்சீங்க அப்படின்னாலே போதுமானதா இருக்கும். நீங்க ஃபுல் மார்க்ஸ் என்ன பண்ணலாம், ஈஸியா எடுக்கலாம். இனிமேல நீங்க படிச்சாலும் சரிங்களா, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு லெசன்ஸ் படிச்சாலுமே 27 லெசனும் என்ன பண்ணிடலாம், படிக்கலாம். அதுக்காக டெய்லியும் பயாலஜில நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நம்ம ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன தேவையான முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அதில் பயாலஜிக்கு ரொம்ப அதிகமாகவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2024 பிளேலிஸ்ட்டில் இருக்கும். 11th and 12th போட்டு அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை லெசன் வைஸாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படிச்சிருங்க. இந்த 27 லெசன்ஸ்லேருந்தும் நமக்கு மிங்கிளாக தான் கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 1 மார்க்ஸ் சரிங்களா. உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வேணும் அல்லது எனக்கு பகுதி அளவுக்கு போதும், எனக்கு 30 மார்க்ஸே போதும் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட எத்தனை 1 மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா 16 1 மார்க்ஸ் இருக்கு. பயோபாட்னில 8, பயோசுவாலஜில 8, மொத்தம் 16 1 மார்க்ஸ் இருக்கு. மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே 15 தான் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஆனால் நமக்கு பயாலஜி பொறுத்த வரைக்கும் 16 1 மார்க்ஸ். இந்த 16 1 மார்க்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ். நீங்க புக் பேக் 1 மார்க்ஸ் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பயோபாட்னியை பொறுத்த வரைக்கும் கம்மியான 1 மார்க்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதே பயோசுவாலஜில தான் நமக்கு நிறைய இருக்கும். அதனால பயோபாட்னியில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸும் படிச்சிருங்க. அதே போல பயோசுவாலஜில புக் பேக்ல இருக்கிறது எல்லாமே என்ன பண்றீங்க, படிச்சு டெஸ்ட் எழுதி பாருங்க. செல்ஃபா நீங்களே என்ன பண்ணுங்க, டெஸ்ட் எழுதி பாருங்க. அதுல எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுதான். ஏன்னா நமக்கு 16 1 மார்க்ஸ்ல 2 மிங்கிள் பண்ணி சொல்றேன் சரிங்களா. மினிமம் 12 1 மார்க்ஸ் ஆகுது நமக்கு புக் பேக்ல இருந்து வரும். மீதி அந்த 4 அல்லது 5 1 மார்க்ஸ் தான் என்ன வரும், இன்டீரியர் 1 மார்க்ஸா வரும். அப்ப இன்டீரியர் அப்படின்னா ரொம்ப இன்டீரியர் அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது. அந்த இன்டீரியர் 1 மார்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம படிச்ச 2 மார்க்ஸ் புத்தகத்துல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். டூ யூ நோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல இருக்கும். நீங்க படிக்கிறப்ப அங்க போல்டு பிளாக்ல பண்ணி கொடுத்துருப்பாங்க எல்லா லெசனும். நீங்க பேஜ் வைஸா எடுத்து படிச்சீங்கன்னா அதுல பாத்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் போல்டுல போட்டு கொடுத்துருக்காங்களோ அங்கெங்கெல்லாம் நமக்கு 1 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. எத்தனை கொஸ்டின்ஸ் புக் பேக்ல கேட்கறாங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் இன்டீரியரா கேட்கறாங்க. அப்ப இன்டீரியரா கேட்டாங்கன்னா அது எந்த கண்டென்ட்ல கேட்கறாங்க அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும். அடுத்த வீடியோல அது எப்படி அப்படிங்கறத நம்ம அப்லோட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்றேங்க, ஒரு லைக் பண்றேங்க சரிங்களா. இப்ப என்னென்ன லெசன்ஸ் படிப்போம், அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சரிங்களா. நீங்க படிக்க வேண்டியது முக்கியமான கொஸ்டின்ஸ் எது நம்ம ஸ்கூல்ல உங்க ஸ்டாஃப் சொல்லலாம் அல்லது நிறைய வீடியோஸ்ல எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் லெசன் வைஸா படிச்சுங்க. நம்ம பாட்னி அண்ட் சுவாலஜி எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் பார்க்கலாம், பிளேலிஸ்ட்ல இருக்கு. முடிஞ்ச நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் படிச்சுங்க. அதுக்கடுத்து 1 மார்க்ஸ் புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க, படிச்சிருங்க. அதுக்கடுத்து டிரா கொஸ்டின். பாட்னி அண்ட் சுவாலஜில டிரா இல்லாம கொஸ்டினே இருக்காது. 2 கொஸ்டின் பேப்பர்லயும் டிரா கேட்கலாம் அல்லது ஏதாச்சும் ஒண்ணுல டிரா இருக்கும். 5 மார்க்ஸ்ல கூட நமக்கு டிரா கொஸ்டின்ஸ் வச்சு கேட்கலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிளான்ட் செல்லோட ஸ்ட்ரக்சர்லாம் ஒரு சில இயர் கொஸ்டின்ல 5 மார்க்ஸ்ல என்ன பண்ணிருக்கு கேட்டிருக்காங்க. ஒரு சில டைம் 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதனால அந்த டிரா கொஸ்டின்ஸ் எது வருதோ அது எல்லாமே வரைஞ்சு பார்த்துருங்க. போத் பாட்னி அண்டு சுவாலஜி ரெண்டுத்துலயுமே என்ன பண்றீங்க, நீங்க வரைஞ்சு பார்த்துருங்க. அதுக்கடுத்து புக் பேக்ல இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா பாட்னி அண்ட் சுவாலஜில 12th 11th கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால புக் பேக்ல இருக்கிறது எல்லாமே படிச்சிருங்க. நமக்கு பாட்னிலே பார்த்தீங்கன்னா புக் பேக்லேயே கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின்ஸும் படிச்சிருங்க. ஏன்னா அதுல எல்லாமே நமக்கு கம்பல்சரியா ஒரு கொஸ்டின்ஸ் உண்டு தெரியுங்களா. கம்பல்சரி 3 மார்க்ஸ்ல எழுதும். பாட்னில ஒரு 3 மார்க்ஸ், சுவாலஜில ஒரு 3 மார்க்ஸ் எழுதும். அதனால அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம், கேட்கலாம். பாட்னில கேட்கறாங்களோ இல்லையோ
சுவாலஜியில் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் படிச்சிங்க சரிங்களா. ஏன்னா மோஸ்ட்லி 90% வந்து என்னது பாட்னியில் ஈஸியாக தான் நமக்கு வந்து கம்பல்சரி கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். சுவாலஜியில் தான் ஒரு சில டைம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அதை நீங்கள் வந்து பயப்பட தேவை. அதுக்கடுத்து எந்த மாதிரியான இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் யூசஸ்ன்னு வருதோ அந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க படிச்சிருங்க. மோஸ்ட்லி இப்படி இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம பாட்னி கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து சிக்னிஃபைன்ஸ், எங்கே சிக்னிஃபைன்ஸ் இருக்குது? 11th பாட்னிலையும் இருக்குது, சுவாலஜிலையும் இருக்குது. நமக்கு சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் லெசன்ஸில் நிறையா சிக்னிஃபிகன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. எக்கனாமிக் சுவாலஜி அப்படிங்கிறதுனால அதில் லாஸ்ட்டில் நிறையா இருக்கும். அதுக்கடுத்து ஆர்கன்ஸ் படிக்கிறப்ப அதோட யூசஸ் என்னென்ன, ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது சரிங்களா. இதில் ஒரு இது மறந்துட்டேன், ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அது பின்னாடி சொல்லும் சரிங்களா. கேரக்டர் சிக்னிஃபிகன்ஸ்ன்னு இருக்கிறத படிச்சிருங்க. கேரக்டர்ஸ் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். எங்கெங்கெல்லாம் பயங்கள்னு வருது, முக்கியத்துவம்னு வருது, கேரக்டர் பண்புகள்னு எங்கே வருது அது. அதுக்கடுத்து அப்ளிகேஷன்ஸ், அதுவும் பயன்பாடுகள் அந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. எங்கெல்லாம் பயன்கள் வருதோ அது படிச்சிருங்க. லைஃப் சைக்கிள் முக்கியமானது. பாட்னியில் லைஃப் சைக்கிள் வந்து இருக்கிறது கம்மி. சுவாலஜியில் அந்த பாம்பக்ஸ் மோரியோட லைஃப் சைக்கிள் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் லெசன்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர் பண்ணுறதே இல்லை. நீங்கள் சுவாலஜியில் 12வது லெசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருங்க. ஏன்னா அதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸோ 2 மார்க்கோ 3 மார்க்கோ கம்பல்சரியாக என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. பயோசுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12வது லெசன்ஸ் வந்து அதை படிச்சுங்க. அதுக்கடுத்து லைஃப் சைக்கிள் அதுலேருந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். அல்லது நமக்கு அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ராகோடது அல்லது மண்புழு இருக்கு அதோட லைஃப் சைக்கிள் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணலாம் கேட்கலாம். எர்த்தோமோட இருந்து அதனால அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ஸ்னு எங்கெங்கே வருதோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து டிசீஸ், சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் டிசீஸ் ஒவ்வொரு ஆர்கன்ஸ் பற்றி படிக்கிறப்ப அதனால என்னென்ன டிசீஸ் வருது அப்படின்னு அல்சர் பற்றி கொடுத்துருக்குறாங்க, டெட்டனி பற்றி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான இது எல்லாமே படிச்சிருங்க. ஒபிசிட்டி இது மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. பிஎம்ஐ கால்குலேஷன் பண்ணுறது எல்லா லெசனுமே இருக்குது. ஏன்னா நம்ம ஃபிசியாலஜி தான் படிக்கிறோம், ஃபுல்லாக ஹியூமன் ஃபிசியாலஜி தான் சுவாலஜியில் இருக்குது. அதனால அதில் டிசீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அது எல்லாமே அது படிச்சிருங்க. இது எல்லாமே உங்களால் படிக்க முடியுது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சு முடியுங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பாட்னி படிக்கிறப்பையும் சரி சுவாலஜி படிக்கிறப்பையும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எங்கெங்கே இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருக்கணும். கிட்டத்தட்ட பாட்னியில் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்குது. சுவாலஜியில் கொஞ்சம் மினிமமாக தான் இருக்கும். லெசனுக்கு 1 or 2 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசன்ஸில் இருக்கும். அதுக்கடுத்து அந்த கார்டேட்டு நான் கார்டேட்டு இந்த மாதிரி ஒரு சில இடத்துல தான் சுவாலஜியில் வந்து என்னது டிஃப்ரென்ஸ் இருக்கும். பாட்னியில் தான் லெசன் டாபிக் வைஸாக இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் லெசன்ஸில் இருக்கும், செகண்டில் இருக்கும், தேர்டில் இருக்கும், ஃபோர்த்தில் இருக்கும். நிறைய இடத்துல டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்கும். அதனால டிஃபரன்ஸ் பிட்வீன் எல்லாமே படிச்சுங்க. பிரான்சில் அனிமல்ஸில் ப்ரோகராட்டிக், யூகராட்டிக்கு, கிராம் நெகட்டிவ், கிராம் பாசிட்டிவ், ரெசிமோஸ், சைமோஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல டிஃபரன்ஸ் பிட்வீன் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் எல்லாமே படிச்சிருங்க. அதே போல் சுவாலஜிலையும். அதுக்கடுத்து டூ யூ நோ கொஸ்டின்ஸ். எனக்கு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக எடுக்கணும், நான் 70 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஒரு 1/2 hour 1 hour ஒதுக்கி டூ யூ நோ எல்லாம் எந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ சுவாலஜிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தவளை, தேரை இதோட டிஃபரன்ஸ் எல்லாமே அந்த பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் தான் இருக்குது. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கண்டென்ட் வந்து என்னது படிக்கிறது இல்லை. ஃப்ராகட்டோடுக்கான அந்த டிஃப்ரென்ஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா இது பார்க்கவே இல்லையா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுறாங்க. அதனால அந்த டூ யூ நோ அந்த பாக்ஸ் போட்டு கட்டங்கட்டி கொடுத்துருக்கிறது. ப்ளஸ் நீங்கள் படிக்கிறப்ப போல்டில் பிளாக்ல போல்டில் போட்டு கொடுத்துருப்பாங்க. அது எதுவோ அந்த கண்டென்ட் எல்லாமே என்ன பண்ணுறாங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து வாட் இஸ்ன்னு வர கொஸ்டின் டிஃபைன் வர கொஸ்டின்ஸ் எல்லாமே 2 மார்க் ப்ளஸ் வந்து 3 மார்க்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். வாட் இஸ்ன்னு வர கொஸ்டின்ஸ் எல்லாமே 2 மார்க் 3 மார்க்ஸில் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து ஃபங்க்ஷன்ஸ், பயோபாட்னிலையும் ஃபங்க்ஷன்ஸ் கொஸ்டின் இருக்குது, பயோசுவாலஜிலையும் வந்து அது ஃபங்க்ஷன்ஸ் கொஸ்டின் இருக்குது. ஒவ்வொரு அந்த ஸ்கெலட்டல் சிஸ்டம் படிக்கிறப்ப அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அதே போல் வந்து இந்த கிட்னி, லிவர் இதோட படிக்கிறப்ப அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதனால ஃபங்க்ஷன்ஸ் எங்கெங்கே இருக்கும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. மினிமம் இந்த டாபிக்ல இந்த கொஸ்டின்ஸ்ல வரக்கூடிய டாபிக் எல்லாமே படிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க கொஸ்டின் பேப்பர் ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரே எடுத்து பாருங்க. இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாமே கொஸ்டின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட பாருங்க. இல்ல வந்து பப்ளிக் எக்ஸாம் ஒரு 2 years இதெல்லாமே பாருங்க. பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் வேணா ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸுமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. பப்ளிக் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பயாலஜிக்கு தான் அப்லோட் பண்ணியிருக்கோம், பயாலஜி பாட்னி இதுக்கு. அதனால அதில் பாருங்க. அதுக்கடுத்து லெசன் வரும் சரிங்களா. எந்தெந்த லெசன்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது 8 லெசன் நீங்கள் படிச்சுக்கலாம். 15 இருக்கு அப்படின்னா 8 ஆஃபாக பிரிச்சுங்க. எனக்கு வந்து 30 மார்க்ஸ் இல்லை 50 மார்க்ஸ் போதும் அப்படின்னா 50% ஆஃப் லெசன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. 50%னா என்ன எப்படி பண்ணுறது? 1லேருந்து 8 வரைக்கும் படிக்கலாம், அல்லது 9லேருந்து 15 வரைக்கும் இப்படியாவது என்ன பண்ணுங்க படிங்க. எனக்கு கம்மியாக தான் மார்க் வேணும்
அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி படிங்க. அதே மாதிரி சுவாலஜியில் தான் ஃபர்ஸ்ட் 6 அல்லது நெக்ஸ்ட் வந்து 6. ஏன்னா இது எதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இந்த லெசன்ஸ்லேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனால் 12வது லெசன்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்து இப்போ பயோசுவாலஜி பார்க்குறப்ப 12லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து நிறைய என்ன பண்ணுறாங்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெசன்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க கொஷின்ஸ் கேட்குறாங்க. 2வது லெசன்ஸ்லேருந்து ஈக்குவலாக மினிமம் எல்லா லெசன்ஸ்லேருந்து மிங்கிள் பண்ணி நமக்கு என்ன பண்ணுறாங்க கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதே போல் பயோபாட்னி இப்போ படிக்கிறப்ப 13, 14, 15 இதுலேருந்து கண்டிப்பாக என்ன இருக்குது கொஷின்ஸ் இருக்குது. இந்த 13, 14 நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறது இல்லை. ஏன்னா சைக்கிள் இருக்குது, அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. கால்வின் சைக்கிள், கிரப் சைக்கிள், கிளைக்காலிசிஸ் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அதனால் அது எல்லாமே கேட்குறாங்க. அதே போல் அந்த 15வதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட், வாழ்வியல் விளைவு அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் படிப்போம். அதோட அந்த இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதனால் அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க படிச்சிருங்க. அடுத்த வீடியோவில் எந்தெந்த லெசன்ஸ் வந்து என்ன பண்ணலாம் படிக்கலாம் அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஏன்னா குறிப்பிட்டு இந்த லெசன்ஸ் மட்டும் படித்தாலே போதும் அப்படிங்கிற லெசன்ஸ் எல்லாமே பார்ப்போம். அதனால் நீங்கள் இந்த மாதிரியான கொஷின்ஸ் என்ன பண்ணுறங்க ப்ரிப்பேர் பண்ணுறங்க. எனக்கு வந்து மினிமம் மார்க்ஸ் வேணும் அப்படின்னா லெசன்ஸ் வந்து பிரிச்சுருங்க. பாட்னியில் 8, சுவாலஜியில் 8 அந்த மாதிரி படிங்க. இல்லை பாட்னியில் 4, சுவாலஜியில் 4 அந்த மாதிரி படிங்க. அதனால் உங்களுக்கு வந்து இந்த மினிமம் மார்க்ஸ் இது இப்படி தான் உங்களுக்கு வரும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம டிஸ்பன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.